கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு கனமும் ஸ்தோத்திரமும் துதியும் உண்டாவதாக. ஒவ்வொரு வியாழக்கிழமையிலும் நாம் சங்கீதங்களின் புஸ்தகத்தை வரிசையாக தியானித்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையிலே நாம் இன்றைக்கு தியானம் பண்ண வேண்டியது 54வது சங்கீதம். 7 வசனங்களை கொண்டிருக்கிற அந்த சங்கீதத்தை முதலாவது நீங்கள் வாசித்து விடுங்கள். அதற்கு பின்பாக நாம் அதை தியானிக்கலாம். நம்முடைய வாழ்க்கை பல சந்தர்ப்பங்களிலே நிகழ்கிற நிகழ்வினாலே முன்னிருந்த நிலையில் இருந்து கீழே விழுந்து விடுகிறது. அது ஒருவேளை நமக்கு ஏற்படுகிற பொருளாதார நஷ்டமாக இருக்கலாம், சரீர சுகவீனமாக இருக்கலாம், குடும்பத்திலே நிகழ்ந்து விடுகிற ஒரு நிகழ்வாக, விரும்பாத ஒரு நிகழ்ச்சியாக இருந்தெல்லாம். இது எல்லாம் நம்ம முன்னிருந்த அந்த நிலையில் இருந்து நம்மை கீழே விழ பண்ணி விடுகிறது. அப்படி விழுகிற நேரங்களில் நாம் அங்கலாய்த்து இருதயங்களில் சோர்ந்து போய்விடுகிறோம். தேவனாகிய கர்த்தர் நமக்கு அருளி இருக்கிற வேத புஸ்தகம் எல்லா சூழ்நிலைகளையும் நாம் மேற்கொள்ள நமக்கு வழிகாட்டுகிறது. நாம் விழுந்து கிடக்கிற அந்த சூழ்நிலையிலும் கூட தேவனாகிய கர்த்தருடைய வேத வசனங்கள் நம்மை இந்த நிலையிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு வழிகாட்டுகிறதாக இருக்கிறது. சங்கீதம் 54 பாடப்பட்ட சூழ்நிலை எது என்பதை இந்த சங்கீதத்தின் ஆரம்பத்திலேயே அடைப்புக்குறிக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த குறிப்புகளால் நாம் அறிய முடியும். தாவீது சவுலுக்கு தப்பி பல இடங்களில் ஒளிந்து தன்னுடைய ஜீவனை தப்புவிக்க ஓடிக்கொண்டிருக்கிறான். இந்த தாவீது யார் என்று கேட்டால், கர்த்தராகிய தேவனே சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தி அந்த சாமுவேல் தீர்க்கதரிசினாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது, கோலியாத்தை ஜெயித்த தாவீது, பெலிஸ்தரை யுத்தத்தில் ஜெயித்த தாவீது, ராஜாவினுடைய மகளை மணமுடித்த தாவீது இப்பொழுது அடைக்கலம் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார். இந்த சங்கீதத்தில் குறிக்கப்படுகிற நிகழ்வு 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரத்திலே இருக்கிறது. தாவீது முதலிலே கேகிலா என்ற பட்டணத்திலே ஒளிந்திருக்க நினைக்கிறார். இந்த பட்டணத்தின் ஜனங்கள் அவன் அங்கே ஒளித்து கொண்டிருப்பதை சவுலுக்கு தெரிவிப்பார்களா மாட்டார்களா என்பதை அவன் கர்த்தரிடத்திலே விசாரித்தான். அதற்கு கர்த்தர் அவர்கள் தெரிவிப்பார்கள் என்று சொன்னார். 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 10-12 வரை உள்ள வசனங்களிலே, அப்பொழுது தாவீது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சவுல் கேகிலாவுக்கு வந்து என் நிமித்தம் பட்டணத்தை அழிக்க வகை தேடுவான் என்று உம்முடைய அடியானாகிய நான் நிச்சயமாய் கேள்விப்பட்டேன். கேகிலா பட்டணத்தார் என்னை அவன் கையிலே ஒப்பு கொடுப்பார்களோ? உம்முடைய அடியான் கேள்விப்பட்டபடி சவுல் வருவானோ? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, இதை உம்முடைய அடியானுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றான். அதற்கு கர்த்தர், அவன் வருவான் என்றார். கேகிலா பட்டணத்தார் என்னையும் என் மனுஷரையும் சவுலின் கையில் ஒப்பு கொடுப்பார்களோ என்று தாவீது கேட்டதற்கு கர்த்தர், ஒப்பு கொடுப்பார்கள் என்றார். ஆகவே தாவீது அங்கே இருந்து தப்புகிறான். தாவீது அந்த இடத்துல இருந்து அவன் தப்பி சீப் வனாந்திரத்தில் உள்ள ஒரு மலையிலும் அதை சுற்றியுள்ள காடுகளிலும் போய் ஒளித்துக் கொள்கிறான். 1 சாமுவேல் 23ஆவது அதிகாரம் 14-15 வசனங்களிலே, தாவீது வனாந்திரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களில் தங்கி சீப் என்னும் வனாந்திரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தங்கியிருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. தன் பிராணனை வாங்க தேடும்படிக்கு சவுல் புறப்பட்டான் என்று தாவீது அறிந்தபடினாலே தாவீது சீப் வனாந்திரத்தில் உள்ள ஒரு காட்டிலே இருந்தான். இதை தெரிந்து கொண்ட அந்த சீப் ஊரார் சவுலிடத்திற்கு போய் தாவீது ஒளிந்து கொண்டிருக்கிற இடத்தை சவுலுக்கு காட்டி கொடுப்பதாக சொல்லுகிறார்கள். நீங்கள் 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை படித்தால், பின்பு சீப் ஊரார் கிபியாவில் இருக்கிற சவுலிடத்தில் வந்து, தாவீது எங்களிடத்தில் எஷிமோனுக்கு தெற்கே ஆகிலா என்னும் மலை காட்டில் உள்ள அரணிப்பான இடங்களில் ஒளித்து கொண்டிருக்கிறான் அல்லவா? இப்போதும் ராஜாவே,
நீ நம்முடைய மன விருப்பத்தின்படி இறங்கி வாரும், அவனை ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்க எங்களால் ஆகும் என்றார். இந்த சம்பவத்தின் பின்னணியிலே தான் தாவீது தேவனை நோக்கி ஒரு பாடலை பாடுகிறான். அந்த பாடல் தான் 54வது சங்கீதம். இந்த சங்கீதத்துக்கு ஒரு தலைப்பை கொடுக்க வேண்டுமானால் இப்படி ஒரு தலைப்பை நாம் கொடுக்கலாம். கர்த்தர் என் வாழ்க்கையை எடுத்து நிறுத்துகிறவராய் இருக்கிறார். The Lord is the upholder of my life. கர்த்தர் என் வாழ்க்கையை எடுத்து நிறுத்துகிறவராய் இருக்கிறார். இந்த சங்கீதத்தை நாம் இலகுவாக 3 பகுதிகளாக பிரித்து கொள்ளலாம். அப்படி பிரித்து கொண்டு நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். முதலாவது 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களிலே தாவீதுடைய விண்ணப்பத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். The pleading David. இரண்டாவது 4 5 வரை உள்ள வசனங்களிலே தாவீதினுடைய அறிக்கை, The proclaiming of David. 6 7 வசனங்களிலே தாவீதினுடைய துதியை நாம் பார்க்கிறோம், The praising of David. தாவீதின் விண்ணப்பம், தாவீதின் அறிக்கை, தாவீதின் துதி. The pleading of David, the proclaiming of David, the praising of David. இந்த 3 தலைப்பின்களை நம்ம பார்ப்போம். 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களை பார்த்தால், தேவனே உமது நாமத்தை நிமித்தம் என்னை ரட்சித்து உமது வல்லமையினால் எனக்கு நியாயம் செய். தேவனே என் விண்ணப்பத்தை கேட்டு என் வாயின் வார்த்தைகளுக்கு செவிகொடும். அந்நியர் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள், கொடியர் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். தேவனை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கார்கள். இதுதான் தாவீதினுடைய விண்ணப்பம். தாவீது தன்னுடைய நெருக்கடியான நிலையை தேவனுக்கு முன்பாக கொண்டு வருகிறதை இந்த வசனங்களிலே நாம் பார்க்க முடியும். தனக்கு விரோதமாய் வருகிறவர்கள் யார்? 2 கூட்டத்தாரை குறித்து தாவீது சொல்கிறான். முதலாவது அந்நியர், 2வது கொடியர். அந்நியர் என்பது இந்த சீப் ஊரார். இந்த சீப் ஊராருக்கு தாவீது எந்த அநியாயமும் செய்யவில்லை. ஆனால் அவர்கள் அவனை சவுலிடத்திலே பிடித்து கொடுக்க நினைக்கிறார்கள். அதுக்கு காரணம் இல்லாமல் இல்லை. நாம் 52ஆம் சங்கீதத்தை தியானித்த பொழுது சவுல் ஏதோமியனான தோவேக்கை கொண்டு நோபு என்று சொல்லுகிற அந்த ஊரில் இருந்த 85 ஆசாரிகளை கொன்று போட்ட அந்த கொடுஞ்செயலை அவன் செய்ததை குறித்து நாம் பார்த்தோம். நீங்கள் 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 18 19 வசனத்தை பார்த்தா, அப்பொழுது ராஜா தோவேக்கை நோக்கி, நீ போய் ஆசாரியர்களை கொன்று போடு என்றான். ஏதோமியனாகிய தோவேக்கு ஆசாரியர் மேல் விழுந்து சணல் நூல் ஏபோத்தை தரித்திருக்கும் 85 பேரை அன்றைய தினம் கொன்றான். ஆசாரியர்களின் பட்டணமாகிய நோபிலும் உள்ள புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் பட்டய கருக்கினாலே வெட்டி போட்டான். இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்ததை இந்த சீப் ஊரார் நிச்சயம் கேள்விப்பட்டார். ஒருவேளை தாங்கள் தாவீதுக்கு அடைக்கலம் கொடுத்தோம் என்ற செய்தியை இந்த சவுல் ராஜா கேட்டால், ஆசாரியர்களே கொல்லுவதற்கு தயங்காத கொடியவனாகிய சவுல் தங்களையும் தங்கள் குடும்பங்களையும் தங்கள் கால்நடைகளையும் அழித்து விடுவான் என்ற பயத்தினாலே இந்த தாவீதை காட்டி கொடுக்க அவர்கள் நினைத்திருக்கலாம். அதனால் இப்பொழுது இந்த சீப் ஊராரை தாவீது அந்நியர் என்று அழைக்கிறார். கொடியர் என்று அவன் சொல்லுவது சவுல் தான் கொடியன். கொடியவனாகிய இந்த சவுல் அந்நியனாகிய சீப் ஊரார். இப்போது தாவீதினுடைய நெருக்கடியான நிலை எவ்வளவு மோசமானது என்றும் இந்த சீப் ஊராருடைய நிலை எவ்வளவு பரிதாபத்துக்குரியது என்றும் நம்மாலே அறிய முடியும். இந்த கொடுமை செய்கிற சவுல் போன்றவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தாவீது சொல்லுகிறார், தேவனை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கார்கள். அதாவது தங்களுடைய கொடுமையான செய்கைகளை தேவன் விசாரிப்பார் என்ற பயம் அற்றவர்கள். இப்படிப்பட்ட கொடுமை செய்கிற சவுலுக்கு தப்பி ஒளிந்து கொள்ள நினைத்தால் அந்த ஒளியப்போன இடத்தை காட்டி கொடுக்கிறதுக்கு அந்த ஊரார் தயாராக இருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த நிலையிலே தான் தாவீது தேவனை நோக்கி விண்ணப்பிக்கிறான்.
அந்த விண்ணப்பத்தை சரியாக நீங்கள் கவனிப்பீர்களானால் அந்த விண்ணப்பத்திலே 3 காரியங்கள் இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். முதலாவது, தேவனே உமது நாமத்து நிமித்தம் என்னை இரட்சியும். 2வது, உமது வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்யும். 3வது, என் வாயின் வார்த்தையாகிய என் விண்ணப்பத்தை செவி கொடுத்து கேள். இந்த 3 விண்ணப்பங்களிலும் தேவனாகிய கர்த்தரை தாவீது தான் எப்படிப்பட்டவராக அறிந்திருந்தான் என்கிற இறையியல் உண்மையை வெளிப்படுத்துகிறான். தியாலஜிக்கல் ட்ருத், இறையியல் உண்மையை வெளிப்படுத்துகிறான். என்னை இரட்சியும், அதாவது இந்த இக்கட்டான நிலையிலிருந்து என்னை காப்பாற்றும் என்று அவன் விண்ணப்பிக்கிறான். எதன் நிமித்தம் நீர் என்னை காப்பாற்ற வேண்டும்? உமது நாமத்தின் நிமித்தம். அவருடைய நாமம் என்பது அவருடைய செயல்பாட்டை குறிக்கும். தாவீதின் தேவனாகிய கர்த்தர் யார்? முதலாவது இறையியல் உண்மை, அவர் இரட்சிக்கிற தேவன். இந்த தேவன் யார்? அவர் இரட்சிக்கிற தேவன். யாத்திரையாகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றென்றைக்கும் காண மாட்டீர்கள். தேவனுடைய இரட்சிப்பை பாருங்கள் என்று சொன்னார். அந்த செங்கடலை கடந்து இந்த பக்கம் வந்ததுக்கு பின்பதாக ஒரு பாடலை மோசே பாடுகிறார். நீங்கள் யாத்திரையாகமம் 15:2 கர்த்தர் என் பெலனும் என் கீதவுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன் என்று சொன்னார். சங்கீதங்களின் புஸ்தகம் 17ஆம் சங்கீதம் 7 முதல் 9 வரை உள்ள வசனங்களிலே, உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் நின்று உமது வலது கரத்தினால் தப்பித்து இரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். கண்மணியைப் போல என்னை காத்தருளும். என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும் என்று அவன் விண்ணப்பிக்கிறான். உம்முடைய வலது கரத்தினால் என்னை தப்புவித்து இரட்சிக்கிறவரே என்று அவன் அறிந்திருக்கிறான். தாவீது இரட்சிக்கிற தேவனை தொழுது கொள்கிறான். இரட்சிக்க மாட்டாத தேவனை தொழுது கொள்ளுகிறவன் அல்ல. ஏசாயா 45:20 ஜாதிகளில் நின்று தப்பினவர்களே, கூட்டம் கூடி வாருங்கள், ஏகமாய் சேருங்கள். தங்கள் விக்கிரகமாகிய மரத்தை சுமந்து இரட்சிக்க மாட்டாத தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் அறிவில்லாதவர்கள். விக்கிரகமாகிய மரமாகிய ஒரு தேவனை இந்த தாவீது தொழுது கொள்ளலை. இரட்சிக்க மாட்டாத ஒரு தேவனை அவன் தொழுது கொள்ளவில்லை. அவன் இரட்சிக்கிற தேவனை அவன் தொழுது கொள்கிறான். சங்கீதம் 51:14 தேவனே, என்னை இரட்சிக்கும் தேவனே, இரத்தப்பழிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும், அப்பொழுது என் நாவுடைய நீதியை கம்பீரமாய் பாடும். ஆண்டவருடைய நாமம் காக்கிற நாமம், இரட்சிக்கிற நாமம். நீங்கள் யோவான் 17ஆம் அதிகாரத்தில் 11ஆம் 12ஆம் வசனங்களில் ஆண்டவராகிய இயேசு சொன்ன அந்த காரியத்தை நாம் கவனிப்போமானால், நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறபடியால் நான் உம்மிடத்தில் வருகிறேன். திரும்ப நான் வாசிக்கிறேன். யோவான் 17:11-12. நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படி நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள். நான் அவர்களோடே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டுப்போனானே அல்லாமல் அவர்கள் ஒருவனும் கெட்டு போகவில்லை. இந்த வசனங்களை நல்லா கவனிச்சு பாருங்க. உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும், உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன், நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு. நம்முடைய நாமம் என்கிற அந்த வார்த்தையை பேசு. தேவனுடைய நாமம் என்ன? அவர் இரட்சிக்கிறவர் என்கிற நாமத்தோடு. 2வது இறையில் உண்மை என்ன? அவர் தம்முடைய வல்லமையினாலே நியாயம் செய்கிறார். தாவீதுடைய உயிரை பறிக்கும்படிக்கு சவுல் தாவீதை துரத்தி கொண்டு வருகிறானே, தாவீது செய்த அநியாயத்தின் நிமித்தம் அல்லது பொல்லாப்பின் நிமித்தம் இந்த சவுல் தாவீதை துரத்தினால் அதில் நியாயம் இருக்குது.
தாவீது மேல் எந்த தவறும் இல்லாத போது சவுல் அவனை கொல்ல தேடுகிறான். இப்பொழுது தாவீது தேவனிடத்திலே விண்ணப்பிக்கும் போது மனிதனாகியவன் அநியாயம் செய்கிறான், ஆனால் தேவனாகிய நீர் நியாயம் செய்கிறவர் என்பதை அவன் உணர்ந்திருக்கிறதை அறிந்தவனாக விண்ணப்பிக்கிறான். நீங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதத்தில் 22, 26 வசனங்களை பார்த்தா, சங்கீதம் 18, 22 26, அவருடைய நியாயங்கள் எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன், அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை. அவர் முன்பாக நான் மன உண்மையாக இருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன்னிருக்கிற என் கைகளின் சுத்தத்துக்கும் தக்கதாக எனக்கு பலனளித்தார். தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும், உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும், புனிதனுக்கு நீர் புனிதராகவும், மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றும். இந்த 18ஆம் சங்கீதம் எப்போது பாடப்பட்டது? கர்த்தர் தாவீதை சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது பாடப்பட்டது. சங்கீதம் 7:8 கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். கர்த்தாவே, என் நீதியின்படியும் என்னுடைய உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய். உபாகமம் 10:18 அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு விதவைக்கும் நியாயம் செய்கிறவர் இருக்கு. சங்கீதம் 146:7 அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார் லூக்கா 18:7-8 லூக்கா 18:7-8 அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவர்களாயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுது. அப்போ 2வது இறையியல் உண்மை என்ன? தேவன் நியாயம் செய்கிற தேவன். 3வது அந்த இறையியல் உண்மை என்னன்னு சொல்லி பார்த்தா, அவர் விண்ணப்பத்திற்கு செவி கொடுக்கிற தேவன், அல்லது அவர் விண்ணப்பத்தை செவி கொடுத்து கேட்கிற தேவன். தாவீது நெருக்கத்தின் காலத்திலே யாரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறான்? விண்ணப்பத்தை கேட்கிற அவனுடைய தேவனை நோக்கி அவன் விண்ணப்பம் செய்கிறான். நீங்கள் சங்கீதம் 6:8 கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். 1 சாமுவேல் 1:27 அன்னாள் தேவனுடைய சமூகத்திலே வந்து நின்று அந்த ஏலி என்கிற தேவ மனுஷனுக்கு முன்பாக, அந்த ஆசாரியனுக்கு முன்பாக சொன்னால், இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணேன், நான் கர்த்தரிடத்திலே கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். யோவான் ஸ்நானனுடைய பிறப்பை குறித்து அறிவிக்கும் போது தூதன் வருகிறது நமக்கு தெரியும். லூக்கா 1:13 இந்த தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. வேண்டுதல் கேட்கப்பட்டது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:31 கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. சங்கீதம் 65:2 ஜெபத்தை கேட்கிறவரே மாமிசமான யாவரும் இடத்தில் வருவார். நாம் நற்செய்தி நூல்களை படிக்கிற பொழுது ஆண்டவராய் இயேசு குணமாக்கின இடங்களில் எல்லாம் நம்ம பலதில் கவனித்து பார்க்கும் பொழுது, அவர்கள் அந்த குணம் தேவைப்பட்டோர் ஆண்டவராய் இயேசுவை நோக்கி, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவர்கள் கூப்பிட்ட பொழுது, அவர்கள் கூப்பிட்டதை கேட்ட தேவன் அவர்களுக்கு சுகத்தை கொடுத்தாருன்னு நம்ம பார்க்கணும். சங்கீதம் 66:19 மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார் என்று வாசிக்கிறோம். அப்போ இங்கே தாவீதுடைய விண்ணப்பத்தில் 3 இறையியல் உண்மைகளை நம்ம பார்க்குறோம். ஒன்று, அவனுடைய தேவனை இரட்சிக்கும் தேவனாகவும், நியாயம் செய்கிற தேவனாகவும், விண்ணப்பத்தை செவி கொடுத்து கேட்கிற தேவனாகவும் இருக்கிற அந்த இறையியல் உண்மையை அவனுடைய விண்ணப்பத்திலே அவன் வெளிப்படுத்துகிறான். 2வது பகுதிக்கு வருவோம். 2வது இந்த தாவீதுடைய அறிக்கையை குறித்து நாம் பார்க்கணும். த ப்ரொக்ளைமிங் ஆஃப் டேவிட். 4-5 கவனிங்க. இதோ தேவன் எனக்கு சகாயர், ஆண்டவரின் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடே இருக்கிறார், அவரின் சத்துருக்களுக்கு தீமைக்கு தீமையை சரி கட்டுவார், சத்தியத்தின் நிமித்தம் அவர்களை நிர்மூலமாக்கும். தாவீது தேவனை குறித்து தான் கொண்டிருந்த அந்த நம்பிக்கை இருக்கே,
அந்த நம்பிக்கையை அவன் வாயை திறந்து அறிக்கை செய்கிறான். இதில் 3 அறிக்கைகளை நாம் பார்க்கிறோம். முதலாவது அவனுடைய அறிக்கை என்ன? தேவன் எனக்கு சகாயர். 2வது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு யாரெல்லாம் உதவுகிறார்களோ அவர்களோட தேவன் இருக்கிறார். 3வது, தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்யவில்லை, நிர்மூலமாக்குவார். 3 அறிக்கை, 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் ப்ரொக்ளமேஷனை பார்க்குறோம். தேவன் எனக்கு சகாயர், தேவனுடைய பிள்ளைகளுக்கு யார் உதவுகிறார்களோ அவர்களோடு தேவன் இருக்கிறார், தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்யவில்லை, நிர்மூலமாக்குகிறார். முதலாவது, தேவன் எனக்கு சகாயர். சவுலுக்கும் இஸ்ரவேலுக்கும் தாவீது கோலியாத்தை கொண்டு சகாயம் செய்தார். இந்த கோலியாத்தை எதிர்த்து வந்த வேளையில் சவுலும் இஸ்ரவேலரும் பயந்திருந்த பொழுது தாவீது துணிந்து போய் அந்த கோலியாத்தை கொன்று இவர்களுக்கு சகாயம்னா என்ன? ஹெல்ப், உதவி செய்தான். பெலிஸ்தரை முறியடித்து அவன் சகாயம் செய்தான். இப்போது அவனுக்கு சகாயம் தேவைப்படுகிற பொழுது அந்த சகாயத்தை செய்ய சீப்போரார் முன்வரவில்லை. தேவன் மாத்திரமே உண்மையான சகாயர் என்பதை உணர்ந்தவனாக இந்த தாவீது சொல்கிறான், இதோ தேவன் எனக்கு சகாயர். Behold, God is my helper. யார் நம்முடைய சகாயர்? தேவன் தான் நம்முடைய சகாயர். சங்கீதம் 10:14 அதை பார்த்திருக்கிறீரே, உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே, நீர் பதிலளிப்பீர். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. சங்கீதம் 27:9 உமது முகத்தை எனக்கு மறைக்காதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியானை விலக்கி போடாதையும், நீரே எனக்கு சகாயர், என் இரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். எபிரேயர் 13:6 அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அந்த சொல்லலாமே தான் அறிக்கை. அந்த அறிக்கை என்னன்னு கேட்டால், நம்முடைய விசுவாச அறிக்கை என்னன்னு கேட்டால், எனக்கு சகாயர் கர்த்தர் தான் என்னுடைய சகாயர், மனிதர்கள் அல்ல, மற்ற உதவிகள் அல்ல. என்னுடைய சகாயர் யார்? கர்த்தர் தான். 2வது, தேவன் என்னுடைய ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடு இருக்கிறார். The Lord is with them that uphold my soul. நான் தாழ்ந்து போன நிலையில், நாம் பொதுவாகவே தாழ்ந்து போன நிலையில் இருக்கும்போது நமக்கு யாராவது உதவி செய்ய மாட்டார்களா, நம்ம யாராவது ஆதரிக்க மாட்டார்களா என்று நாம் ஏங்குகிறோம். இது எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் ஒன்றை நாம் கவனிக்கணும், நாம் நல்ல நிலையில் இருக்கும்போது உதவியையும் ஆதரிப்பையும் தேவைப்படுகிறவர்களுக்கு நாம் உதவி செய்தோமா? அப்படி செய்திருப்போமானால் கர்த்தர் நம்மோடைய கூட இருப்பார். ஒரு 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 அறிக்கையாக தாவீது சொல்லுகிறான், என்னுடைய ஆத்துமாவை ஆதரிக்கிறோடே இருக்கிறாருன்னா நான் இப்போ எந்த நிலைமையில் இருக்கிறேன்? என்னுடைய ஆத்துமா ஒளிந்து கொள்ளுவதற்கு இடமில்லாமலும், ஒளிந்து கொள்ள போன இடத்துல உள்ளவங்க காட்டி கொடுக்கிற அந்த இக்கட்டான நிலையில் என்னை ஆதரிக்க ஒருத்தர் இல்லை. ஆனால் ஒன்று நினச்சிங்க, என்னை ஆதரிக்கிற யாராவது என்னை ஆதரிப்பீர்களானா உங்களை தேவன் கைவிட மாட்டார் என்பதை அவன் சொல்லுகிறான். காரணம், ஆண்டவர் இதை கட்டளையிட்டார். நீங்கள் யாத்திரையாகமத்தின் புஸ்தகத்துக்கு வருவீர்களானால் யாத்திரையாகம 22வது அதிகாரத்திலே 21 முதல் 24 வரை உள்ள வசனங்களை பாருங்கள். யாத்திரையாகம 22, 21 24. அந்நியனை சிறுமைப்படுத்தாமலும் ஒடுக்காமலும் இருப்பீர்களாக, நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியர்களாக இருந்தீர்களே, விதவையும் திக்கற்ற பிள்ளையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக. அவர்களை எவ்வளவாகிலும் ஒடுக்கும்போது அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால் அவர்கள் முறையிடுதலை நான் நிச்சயமாய் கேட்டு கோபம் மூண்டவராகி உங்களை பட்டயத்தால் கொலை செய்வேன். உங்கள் மனைவிகள் விதவைகளும் உங்கள் பிள்ளைகள் திக்கற்ற பிள்ளைகளும் ஆவார்கள். மற்றவன் உதவி தேவையான நேரத்தில் உதவி செய்கிறவனோடு தேவன் இருக்கிறார். நீங்கள் லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு ஒரு உவமையை சொல்லுகிறார். ஐஸ்வர்யவான் லாசரு,
அந்த உவமையில் ஐஸ்வர்யவானுக்கு லாசருக்கு உதவி செய்வதற்கு பல சந்தர்ப்பங்கள், அந்த லாசருடைய நிலைமையை தேற்றுவதற்கு பல சந்தர்ப்பங்கள் அந்த ஐஸ்வர்யவானுக்கு இருந்தது. ஆனால் அதை அவன் பயன்படுத்திக் கொள்ளவில்லை. முடிவு என்ன? இந்த ஐஸ்வர்யவான் தேற்றப்பட வேண்டிய நேரத்தில் அவனை தேற்றுறதுக்கு யாரும் இல்லை. நீங்கள் லூக்கா 16:25 அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள், இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். இந்த தாவீதுக்கு நல்ல பழக்கம் இருந்தது. அந்த பழக்கங்களில் ஒன்று, ஆதரவற்றவர்களை ஆதரிப்பது. யோனத்தான் என்று சொல்லுகிற சவுலுடைய குமாரனுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருந்தான். அவன் பேர் மேவிபோசேத். அவன் தாவீதிடத்தில் ஒரு நாள் வருகிறான், அல்லது தாவீது அவனை அழைத்து கொண்டு வர சொல்லுகிறான். அவனிடத்து அந்த மேவிபோசேத் தாவீதிடத்தில் வந்த பொழுது தாவீது அவனை பார்த்து என்ன சொன்னான் என்பதை நாம் 2 சாமுவேல் 9:7 படிக்கிறோம். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களையெல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன், நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். எவ்வளோ தயவா அவனை பேசுகிறான் பாருங்க. காரணம் என்ன? நீதிமொழிகளின் புஸ்தகம் 11:25 உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணி பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். இதில் இந்த அறிக்கையில் 3வது நம்ம என்ன பார்க்குறோன்னு கேட்டால், 3வது, தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்யவில்லை, நிர்மூலமாக்கும். இதை அவங்க ஒரு அறிக்கையாக செய்யும். உபாகமத்தின் புஸ்தகம் 28:7 உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாக உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாக உனக்கு முன்பாக ஓடி போவார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்யவில்லை, தேவன் ஒரு நாளில் நிர்மூலமாக்குவார். யோபு 36:15 சிறுமைப்பட்டவர்களே அவர் சிறுமைக்கு நீங்களாக்கி அவர்கள் ஒடுக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் செவியை திறக்கிறார். நீங்கள் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20:11 கவனித்து பார்த்தீங்கன்னா, இப்போதும் இதோ அவர்கள் எங்கள் நன்மைக்கு தீமையை சரி கட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டு இருக்கிறது என்று அவன் ஜெபம். இந்த ஜெபத்துக்கு தேவன் எப்படி பதில் கொடுக்கிறார்? நீங்கள் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20:24 இந்த யூதா மனுஷர் வனாந்திரத்தில் உள்ள சாம கூட்டண்டையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிற பொழுது, இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள், ஒருவரும் தப்பவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளாக எதிராக வருகிறவர்களை தேவன் தப்ப விடவே மாட்டார். அசீரியனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற பொழுது ஏசாயா 30வது அந்த அதிகாரத்தில் 31 படிப்பீங்கன்னா, அசீரியன் கர்த்தருடைய சத்தத்தினாலே நொறுங்குண்டு போவான் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தர் அவனை எதிர்த்து யுத்தம் செய்வார் என்று எழுதியிருக்கு. ஏசாயா 30:31-32 நீங்கள் அதை படிக்க முடியும். ஏசாயா 31:4 சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார். அப்போ கிறிஸ்தவ ஜீவியத்தில் நம்ம சோர்ந்து போயிருக்கிற வேளையில், நம்முடைய நிலையில் இருந்து நம்ம தாழ்ந்து போன அந்த நிலைக்கு நம்ம இருக்கிற வேளையில், நம்முடைய விசுவாச அறிக்கைக்கு ஒரு முக்கிய இடம் உண்டு. தாவீது இந்த நேரத்தில் செய்த விசுவாச அறிக்கைகள் என்ன?
எனக்கு சகாயம் அங்கேருந்து வரும், எனக்கு சகாயம் இங்கேருந்து வரும். இல்லை இல்லை, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம். எனக்கு சகாயர் யார்? கர்த்தர். தேவன் எனக்கு சகாயர். என் தேவன் எனக்கு உதவி செய்வர்களோடு கூட இருக்கிறார். எனக்கு விரோதமாய் அல்லது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள நான் அல்ல, தேவனே நிர்மூலமாக்குவார் என்று அவன் அந்த விசுவாச அறிக்கையை செய்ததை நம்ம கிறிஸ்தவ ஜீவியத்தில் இந்த விசுவாச அறிக்கைகளை நம்ம விட்டுறக்கூடாது. அப்படி விசுவாச அறிக்கை முக்கியம். நம்முடைய விசுவாச the proclaiming the goodness of God, proclaiming what God has done for us, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவ ஜீவியத்தில் விசுவாசத்தை அறிக்கை பண்ணணும். இந்த தேவன் யார் என்பதை அறிக்கை பண்ணணும். அவருடைய சகாயர் என்று அறிக்கை பண்ணுகிறான். என்னுடைய ஆத்துமாக்களை ஆதரிக்கிறோடு இருக்கிறார் என்று அறிக்கை பண்ணுகிறான். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பவர்களை நிர்மூலமாக்கி விடுவார் என்பதை அறிக்கை எழுதுகிறான். விசுவாசத்தோடு உள்ள அறிக்கை இது முக்கியம். மூன்றாவது காரியத்தை நம்ம கவனிப்போமானா, மூன்றாவது தாவீதுடைய துதி 6ஆம் 7ஆம் வசனங்களில் த பிரைசிங் ஆஃப் டேவிட். 6ஆம் 7ஆம் வசனங்களை வாசித்தா, உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன், கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானது. அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். என் கண் என் சத்துருக்களில் நீதி சரி கெட்டதில்லை கண்டு. கர்த்தரை நோக்கி விண்ணப்பித்த தாவீதை பார்த்தோம். கர்த்தரை நோக்கி தன்னுடைய விசுவாச அறிக்கை, அந்த விசுவாச அறிக்கையை வெளியிட்ட அந்த தாவீதை பார்த்தோம். மூன்றாவது கர்த்தரை துதிக்கிற தாவீதை நம்ம பார்க்கலாம். இங்கேயும் நம்ம 3 காரியங்களை பார்க்கலாம். இந்த 3 காரியம் என்ன? முதலாவது, உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன். 2வது, உம்முடைய நாமத்தை துதிப்பேன். 3வது, நெருக்கத்தை நீக்கி என்னை நீர் விடுவித்தீர், நீதி செய்ததினாலே நான் உம்மை துதிப்பேன். என் நெருக்கத்தை நீக்கி என்னை விடுதலையாக்கி நீர் நீதி செய்ததினாலே நான் உம்மை துதிப்பேன். இந்த 3 இன்னும் சற்று உன்னிப்பாக நம்ம கவனித்தா இதை 3 கேள்விகளுக்கான பதிலாக நாம் பார்க்கலாம். நான் எப்படி உமக்கு பலியிடுவேன்? ஹவு என்ற கேள்வி. நான் எப்படி உமக்கு பலியிடுவேன்? உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன். 2வது, நான் எதை துதிப்பேன்? வாட்? உமது நாமத்தை துதிப்பேன். 3வது, நான் எதற்காக உம்மை துதிப்பேன்? வை? நெருக்கத்திலிருந்து என்னை நீக்கி என்னை விடுதலையாக்கி எனக்கு நீதி செய்ததால் உம்மை துதிப்பேன். இதுதான் தாவீதுடைய துதிகளை பார்க்குறோம். முதலாவது, உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன். தேவனுக்கு பலி செலுத்துதல் ஏதோ நிறைவேற்ற வேண்டிய ஒரு கடமையை நிறைவேற்றுவதைப் போல இயந்திரத்தனமானதாக இருக்கக்கூடாது. அது உற்சாகத்துடனே செய்யப்பட வேண்டும். பழைய ஏற்பாட்டு ஆராதனை முறைகளில் பலி செலுத்தப்படும் வழக்கம் இருந்தது. இந்த பலி செலுத்தப்படுகிற வழக்கத்தில் எந்த பலியை தேவன் அங்கீகரித்தார் என்று கேட்டால், உற்சாகமாய் செலுத்தப்படும் பலியைத்தான் தேவன் அங்கீகரிக்கிறார். காணிக்கைகளாக இருந்தாலும் சரி, பலியாக இருந்தாலும் சரி, தேவன் எதை அங்கீகரிக்கிறார்? உற்சாகமாய் செலுத்துகிறது தான் தேவன் அங்கீகரிக்கிறார். நீங்கள் யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்துடைய 2ஆம் வசனத்தில், இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு, மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. அப்போ தேவன் யாருடைய காணிக்கையை அங்கீகரிக்கிறார்? மனப்பூர்வமாய் உற்சாகத்தோடு கொடுப்போம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்துடைய 9ஆம் வசனத்தில், கர்த்தரை எப்படி சேவிக்க வேண்டும் என்று தன்னுடைய குமாரனாகிய சாலமோனுக்கு தாவீது ஒரு கட்டளையை கொடுக்கிறார். 1 நாளாகமம் 28:9, என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி என்று சொல்லுகிறார். ஏசாயா 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது, அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாக இருக்கிறது என்று கர்த்தர் சொன்னார்.
வாயினால் சேர்றாங்க, உதடால் கனம் பண்ணுறாங்க, இருதயம் என்ன செய்யுது? உற்சாகம் இல்லை, தேவனுக்கு தூரமாக இருக்கு. அப்போ இங்கே தாவீது தன்னுடைய துதி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறான்னு கேட்டால், தன்னுடைய பலியிடுதல் எப்படி இருக்கும்னு கேட்டால், உற்சாகம் உள்ளவனாய் நான் இருப்பேன். ரெண்டாவதாக, உம்முடைய நாமத்தை அவன் துதிப்பேன் என்று சொல்லுகிறான். உம்முடைய நாமத்தை நான் துதிப்பேன். ஆரம்பத்தில் நான் உம்முடைய நாமத்தின் நிமித்தம், ஆரம்பத்தில் நீங்கள் கவனிக்கும் போது என்ன சொல்கிறேன்? ஆரம்பத்தில் நம்ம பார்த்தோம், உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை இரட்சியம் என்று விண்ணப்பித்தான். இப்போது உம்முடைய நாமத்தை துதிப்பேன் என்று சொல்லுகிறான். பலியை செலுத்திட்டேன், கடமை முடிந்தது என்று இல்லாதபடிக்கு இந்த தேவனை, அவருடைய நாமத்தை அறிந்து அறிந்து அவரை துதிக்கிற அந்த அனுபவத்தில் தாவிதிருக்கிறான். அதனால தான் சங்கீதம் 103:1 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. ஏசாயா 47:4 எங்கள் மீட்பருடைய நாமம் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய சேனைகளுடைய கர்த்தர் என்பது. எங்கள் மீட்பருடைய நாமம் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய சேனைகளுடைய கர்த்தர் என்பது. இந்த நாமம் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமம். அந்த நாமத்தை நான் துதிப்பேன். சங்கீதம் 9:10 கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார். 1 நாளாகமும் 16:8 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். எதுவரைக்கும் கர்த்தரை அவன் துதிப்பான்? சங்கீதம் 63:4 என் ஜீவன் உள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன் என்று எழுதித்தான். அப்போ ரெண்டாவதாக தேவனுடைய நாமத்தை முதலாவது உற்சாக பலியிடுறான். ரெண்டாவது தேவனுடைய நாமத்தை சொல்லி 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 துதிக்கிறதுல ஜீவகாலம் முழுவதும் நான் துதித்துட்டு இருப்பேன் என்று அவன் சொல்லுகிறான். அத்தனை ஆராதனை செய்யத்தக்கதாக அவனுடைய இருதயத்தை அவன் ஆயத்தப்படுத்துகிறான். மூன்றாவது, எதற்காக உம்முடைய நாமத்தை நான் துதிப்பேன் என்ற கேள்விக்கு அவன் பதில் தருகிறான். இந்த தாவீது ஆரம்பத்தில் எதற்காக விண்ணப்பம் பண்ணுறான்? அவனது பிராணனை வாங்க தேடுகளிலிருந்து விடுவிக்கும்படி, அவனுக்கு நியாயம் செய்யும்படி தான் விண்ணப்பித்தான். கர்த்தர் இந்த 2 விண்ணப்பத்தையுமே நிறைவேற்றுகிறார். நீங்கள் 1 சாமுவேல் 23:26 26-29 வரை உள்ள வசனங்கள் படிச்சிங்கன்னா, சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பிப்போக தாவீது தீவிரித்த போது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைந்து கொண்டார்கள். அந்த சமயத்திலே ஒரு ஆள் சவுலிடத்திலே வந்து, நீர் சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான். அதனால் சவுல் தாவீதை பின்தொடர்கிறதை விட்டு திரும்பி பெலிஸ்தரை எதிர்க்கும்படி போனான். ஆதலால் அவ்விடத்திற்கு சேலா அம்மாலிகோத் என்று பெயரிட்டார்கள். தாவீது அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு என்கேதியில் உள்ள அரணிப்பான இடங்களிலே தங்கினான். அப்போ அவன் கேட்ட 2 விண்ணப்பத்தையும் தேவன் நிறைவேற்றதை நம்ம பார்க்கணும். இந்த நன்மையை தாவீது மறக்காம, அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்து என்னுடைய சத்துருக்களிலே நீதியை செய்தார், அதற்காக நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவன் துதிக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய அடையாளம் என்ன தெரியுமா? கர்த்தர் செய்த நன்மையை மறவாமல் அவரை துதிப்பது. அதான் 103 சங்கீதம் 2-5 வரிசைக்கு தாவீது சொல்லிட்டு வரதை நம்ம பார்க்க முடியும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. என்னென்ன உபகாரம்? அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி நன்மையினாலே உன் வாயை திருப்தியாக்குகிறார். தேவன் செய்த நன்மைகளை நினைத்து, அதாவது தாவீதுடைய 3வது காரியத்தை சொல்றான், நான் எதுக்காக உம்மை துதிப்பேன்? நீர் எனக்கு, நான் என்ன விண்ணப்பத்தை வைத்தனோ அந்த விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்தீரே, அதற்காக நான் உம்மை துதிக்கிறேன். பாருங்க, அன்னாள் தேவ சமூகத்தில் வந்து கண்ணீர் விட்டு அழுது
தேவன் தனக்கு ஒரு ஆண் குழந்தையை தர வேணும்னு ஜெபிக்கிறார். கர்த்தர் அதை அவளுக்கு அருளுகிறார். அவ்வளோதானா? அருளுதோட சரியா? இல்லை. நீங்கள் தொடர்ந்து படிப்பீர்களானா 1 சாமுவேல் 1 அதிகாரம் 26, 27 பாருங்கள். அப்பொழுது அவள், என் ஆண்டவனே, இங்கே உம்மண்டையில் நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான் என்று என்னுடைய ஆண்டவனாகிய உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். அவள் திரும்ப ஆலயத்துக்கு வர்றா. எதுக்காக வர்றா? நீங்கள் அந்த பகுதியெல்லாம் படித்து பாருங்கள். அவள் பிள்ளைய மட்டும் இல்லை, அது கொடுக்க வேண்டிய காணிக்கைகளோடு தேவனுக்கு நன்றி செலுத்துகிறான். எசேக்கியா ராஜாவை குறித்து நமக்கு தெரியும். அவன் மரண தருவாயில் இருக்கிறான். அவன் கர்த்தரை நோக்கி அழுகிறான். கர்த்தர் அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவனுடைய மரணத்திலிருந்து அவனை விடுதலையாக்குகிறார். அதுக்கு பின்பாக என்ன நடந்தது? நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 38 அதிகாரம் 17 20 வரை உள்ள வசனங்களை பார்த்தா, இதோ சமாதானத்துக்கு பதிலாக கசப்பு வந்திருந்தது. தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு விலக்கினீர். என் பாவங்களை எல்லாம் உமது முதுகுக்கு பின்பாக எறிந்து விட்டீர். பாதாளம் உம்மை துதியாது, மரணம் உம்மை போற்றாது, குழியிலே இறங்குற உம்முடைய சத்தியத்தை தியானிப்பதில்லை. நான் இன்று செய்கிறது போல உயிரோடு இருக்கிறவனே உம்மை துதிப்பான். தகப்பன் பிள்ளைகளுக்கு உமது சத்தியத்தை தெரிவிப்பான். கர்த்தர் என்னை இரட்சிக்க வந்தார். ஆகையால் எங்கள் ஜீவன் நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் என் கீத வாக்கியங்களை வாசித்து பாடுவோம் என்று அவன் எழுதி வைத்தான்னு பார்க்குறான். தேவன் அதை எதிர்பார்க்குறாங்க. தேவன் செய்த நன்மையை நினைத்து அவருக்கு நன்றி சொல்லுகிறத தேவன் எதிர்பார்க்கிறார். லூக்கா 17 அதிகாரத்தில் 12 முதல் அந்த 18 வரை உள்ள வசனங்களை நம்ம படிக்கும் பொழுது, லூக்கா 17, 12-18, அவர்கள் கிராமத்திலே பிரவேசித்த பொழுது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, ஏசையரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தப்படி அவர்கள் போகையில் சுத்தமானார். அவர்கள் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாக இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவரும் திரும்பி வர காணோமே என்று சொன்னார்ன்னு பார்க்குறோம். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, தேவனிடத்திலிருந்து எத்தனையோ நன்மைகளை பெற்றுமே, அந்த நன்மைகளை சொல்லி அந்த நன்மைக்காக நன்றி சொல்லுவது நாம் ஸ்தோத்திரம் பண்ணுகிறதுல ஒரு பகுதியாக இருக்கணும். நம்முடைய ஆராதனையில் ஒரு பகுதியாக இருக்கணும். அப்போ இங்கே 3 காரியங்களையும் நம்ம பார்த்தோம். எப்படி பலியிடுவேன்? உற்சாகத்தோடு பலியிடுவேன். நான் எதை துதிப்பேன்? உம்முடைய நாமத்தை துதிப்பேன். எதற்காக நான் உம்மை துதிப்பேன்? நான் ஜெபித்த ஜெபங்களை கேட்டு என்னுடைய நெருக்கத்தை நீக்கி என்னை விடுதலை தாக்கி நீர் எனக்கு நீதி செய்ததுனால உம்மை துதிப்பேன் என்று சொன்னோம். அப்போ இந்த சங்கீதத்தில் 3 பகுதிகளை நம்ம பார்த்தோம். அப்போ விண்ணப்பிக்கிற ஒரு தாவீதையும், தேவனை குறித்து அறிக்கையிடுகிற ஒரு தாவீதையும், தேவனை துதிக்கிற ஒரு தாவீதை குறித்து நம்ம பார்ப்போம். அப்போ இந்த சங்கீதம் நமக்கு 3 காரியங்களை கற்பிக்கிறது. முதலாவது, விண்ணப்பத்தை கேட்கிற ஒரு தேவன் நமக்கு உண்டு. இதை நாம் இன்றைக்கு அனுபவத்தினால் அறிந்திருக்கிறோம். அதனால் நம்ம தொடர்ந்து மனம் தளர்ந்து போகாதபடிக்கு தேவனிடத்திலே விண்ணப்பங்களை ஏறெடுக்கணும். 2வது, எத்தனையோ ஜெபங்களுக்கு நாம் தேவனிடத்திலிருந்து பதிலை பெற்றிருக்கோம். அவரை குறித்த நம்பிக்கையில் நாம் தளராமல் இருக்க வேண்டுமானால் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை பண்ணவர்களாக இருக்கணும். அவர் நமக்கு எப்படிப்பட்ட தேவனாய் இருந்தார் என்பதை நாம் தைரியம் கொண்டு அறிக்கையிட வேண்டும். 3வது, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாமல் நமது ஜீவன் உள்ள நாளெல்லாம் அவரை துதிக்கிறவர்களாக இருக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆமென்.